செய்வதற்கு உள்துறை மற்றும் மின்துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி அமைச்சர்கள் பதவியேற்ற நிலையில் அமைச்சர்களுக்கான இலாக்கா பட்டியலை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் மாளிகையில் சந்தித்து இன்று முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் இலாகா பட்டியலை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் 16ஆம் தேதி முதல் புதுச்சேரியில் 9, 10, 11, 12ஆம் வகுப்பு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் அமைச்சர்களுக்கான இலாக்கள் குறித்த பட்டியலை வழங்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் வரும் 16ஆம் தேதியிலிருந்து 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கொரோனா தொற்று குறைந்து வரும் நிலையில் 3 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் வரும் 16ஆம் தேதியன்று பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் முதல்வர் அறிவிப்பை தொடர்ந்து கல்வி மற்றும் கல்லூரிகள் திறப்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகள் கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12 வகுப்பு 16ஆம் தேதி தொடங்கப்படும். 16ஆம் தேதி முதல் 9, 10, 11, 12 அனைத்து கல்லூரிகளிலும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து உப்பளம் தொகுதி சார்பாக நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 4 சக்கர வாகனத்தை கயிறு கட்டி இழுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் தலைமையின் அறிவுறுத்தலின்படி உப்பளம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் லட்சுமணன் தலைமையில் துண்டு பிரசுரம் வழங்கி கையெழுத்து இயக்கம் மற்றும் 4 சக்கர வாகனத்தை கயிறு கட்டி இழுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர், காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் இளையராஜா அவர்களும் கலந்து கொண்டனர். பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து இந்திரா நகர் தொகுதி சார்பாக நடைபெற்ற மாட்டு வண்டி பேரணியில் பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் முதல்வர் கலந்து கொண்டனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் மற்றும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதியில் பொறுப்பாளர் ராஜாகுமார் தலைமையில் கேஸ் சிலிண்டர் மற்றும் இருசக்கர வாகனத்தை மாட்டு வண்டியில் ஏற்றி பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டு பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் மோகன்தாஸ் மற்றும் PCC ராஜசேகர், சிறப்பு அழைப்பாளர்களாக மோகன், சோமசுந்தரம், சரவணன் மற்றும் மாவட்ட துணைத் தலைவர் தேவன் மற்றும் வட்டார காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளர் ராஜா மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தொண்டர்கள், இளைஞர் காங்கிரசார், மகிழா காங்கிரசார் கலந்து கொண்டு மாட்டு வண்டியில் ஏறி இந்திரா நகர் தொகுதியில் திலாஸ்பேட்டை பெட்ரோல் பங்கில் தொடங்கி காந்திநகர் பெட்ரோல் பங்க் வாசலில் ஆர்ப்பாட்டத்தில் திரளாக கலந்து கொண்டு பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்ப பெற கோரி கண்டன முழக்கங்கள் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருக்காஞ்சி காசிக்கு வீசு மிகுந்த கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மேற்கு ராஜ கோபுர வாயிலில் ஸ்ரீ ராஜ விநாயகர் சண்முகர் ஆலயத்திற்கு பூமி பூஜையினை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் திருக்காஞ்சி காசிக்கு வீசம் மிகுந்த கங்கைவராக நதீஸ்வரர் ஆலயத்தில் மேற்கு ராஜகோபுர வாயிலில் ஸ்ரீ ராஜ விநாயகர் சண்முகர் ஆலயத்திற்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதனை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ராஜ விநாயகர் ஆலயத்தை முழுமையாக உபயம் அளிக்கின்றார் என்று தெரிவித்தார். வழிபாடு திருப்பணி துவக்க விழாவில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், முன்னாள் சேர்மன் ரேவதி பர்குனன், APC சங்கர், செந்தில், மனோகர், திருக்காஞ்சி நடராஜன், மோகன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பூஜைக்கான ஏற்பாட்டுகளை ஆலய அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கூட்டுறவு, வருவாய், கலால், பொது நிர்வாகம், குடும்ப நலம், வக்பு வாரியம், உள்ளாட்சித்துறை, துறைமுகம்,
அறிவியல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை, நகர அமைப்பு குழுமம், செய்தி மற்றும் விளம்பரத்துறை உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அமைச்சரான நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்துறை, தொழிற்சாலைகள், கல்வி, விளையாட்டு மற்றும் இளைஞர் நலம் ஆகிய துறைகளும், அமைச்சர் லட்சுமி நாராயணனுக்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலா, மீன்வளம், சட்டம் உள்ளிட்ட துறைகளும், அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு விவசாயம், கால்நடை பராமரிப்பு துறை, சமூக நலம், குழந்தைகள் மற்றும் மேம்பாட்டுத் துறைகளும், அமைச்சர் சந்திரபிரியங்காவுக்கு ஆதிதிராவிட நலத்துறை, போக்குவரத்து, தொழிலாளர் நலம் உள்ளிட்ட துறைகளும், அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாருக்கு குடிமைப் பொருள் வழங்கும் துறை, கிராமப்புற விரிவாக்கம், தீயணைப்புத்துறை மற்றும் DRDA உள்ளிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டு அதற்கான அரசாணையை புதுச்சேரி மாநில தலைமை செயலர் அஸ்வினிகுமார் வெளியிட்டுள்ளார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அவ்வை நகர் உடையார் தோட்டத்தில் உள்ள பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி ஆய்வு மேற்கொண்டார். புதுவை உப்பளம் தொகுதிக்குட்பட்ட அவ்வை நகர் பின்புறம் உடையார் தோட்டம் வாழ் மக்கள் இன்று உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்களிடம் அங்குள்ள குப்பைகளை அகற்ற வேண்டி கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் சென்று ஆய்வு செய்தார். அங்கு நகராட்சி மூலம் சுத்தம் செய்யும் வேலையாட்கள் ஒருவர் மட்டுமே அங்கு தினமும் வேலை செய்வதால் தாமதமாக பணி நடக்கிறது என்பதை பொதுமக்களிடம் நேரடியாக கலந்துரையாடலுக்கு பின் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பின்னர் அங்குள்ள வாய்க்கால் அருகிலுள்ள குப்பைகளை முழுவதும் அகற்றவும் நகராட்சியிடம் வலியுறுத்தினார். மேலும் அங்கு வாய்க்கால் பராமரிப்பு பணி குறித்து விரிவாக பொதுமக்களிடம் விளக்கினார். உடைந்த வாய்க்கால்களை முறையாக மதிலமைத்து உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக் கொள்வேன் என்று பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். உடன் தொகுதி செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, தங்கவேலு, கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர். கல்வி கல்லூரி மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் மற்றும் அரிசி அடங்கிய தொகுப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கல்வி கல்லூரியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் மூலமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம், அரிசி மற்றும் மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்கள் வனந்தகுமார், இளங்கோவன், பேட்ரிக், ஆரோக்கியதாஸ், உதயகுமார், அப்துல், ரகுமான், சிவசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரியில் அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்ட பிறகு முதலமைச்சர், சபாநாயகர், அமைச்சர்கள், முன்னாள் முதல்வர் உட்பட மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. பாரதி பூங்கா அருகில் அமைந்திருக்கும் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. சிலைக்கு அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் சார்பில் மாலை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆகியோரை மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்துலக முதலியார் பிள்ளைமார் சங்கம் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பாக கையெழுத்து இயக்கம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து தொடர்ந்து புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக தொகுதி வாரியாக கையெழுத்து இயக்கம் மற்றும் பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் பிரமுகர் சம்பத் தலைமையில் கையெழுத்து இயக்கம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் அரும்பாத்தபுரம் பெட்ரோல் பங்க் அருகே நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், மாநில தலைவர் சுப்பிரமணியன் ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்து இயக்கம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் பாலகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி நிர்வாகிகள் மோகன்ராஜ், மோகன்தாஸ், ஜோ, வாணி, அருண், புகழ், இளங்கோ உட்பட தொகுதி இளைஞரணி, மகிழா என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட செயற்குழு கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் நகர மாவட்ட செயற்குழு கூட்டம் காந்தி வீதியில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினரும் நகர் மாவட்ட தலைவருமான அசோக் பாபு தலைமை தாங்கினார். மேலும் சிறப்பு விருந்தினராக மாநில தலைவர் சாமிநாதன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் மாநில நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள், இளைஞர் அணி மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கிழக்கு கடற்கரை சாலையில் புதியதாக துவங்கப்பட்ட ஸ்ரீ லலிதா கம்ஃபோர்ட் டயர் நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட ஸ்ரீ லலிதா கம்ஃபோர்ட் டயர்ஸ் நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவில் உரிமையாளர்கள் சோமசுந்தரம், கிருஷ்ணராஜ் தலைமை தாங்கினர். இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவா, முன்னாள் கவுன்சிலர் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு திறந்து வைத்தனர்.
மேலும் இந்நிகழ்ச்சியில் அமிர்தம் டயர்ஸ், அஸ்வினி டயர்ஸ், SS கார்ப்பரேஷன், குகன் டயர்ஸ், சியட் டயர்ஸ், அப்போலோ டயர்ஸ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிட்டா அமைப்பு தலைவர் கருணாநிதி, மக்கள் தொடர்பு அதிகாரி சதாசிவம் மற்றும் ஸ்ரீதர் பிள்ளை, சிவதாஸ் உடையார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதி சார்பாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் முதல்வர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். முதலியார்பேட்டை தொகுதி புவன்கரை வீதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் பாஜக அரசு பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்தும் மத்திய அரசை கண்டித்தும் மாபெரும் பிரச்சார கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் சுப்பிரமணியன், முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு தொடங்கி வைத்து பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர். முதலியார்பேட்டை வடக்கு மாவட்ட வட்டார காங்கிரஸ் தலைவர் ஜெகவீரபாண்டியன் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் மத்திய மாவட்ட தலைவர் கோபி, கோபாலமூர்த்தி முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராகுல் காந்தி தேசிய பேரவைத் தலைவர் சேகர், கணேசன், தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் திருமலை, மத்திய மாவட்ட நிர்வாகிகள் கலியமுத்தி மற்றும் அனைத்து பிரிவு காங்கிரஸ் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். புதுவை மாநில பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக இலவச தடுப்பூசி முகாம் SV பட்டேல் சாலையில் நடைபெற்றது. மாநில செயலாளர் விக்னேஷ் தலைமையில் நடைபெற்ற முகாமில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், மாநில தலைவர் சுவாமிநாதன், சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தனர். மேலும் நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில தலைவர் கோவிந்தன் முன்னிலை வகித்தார். அதனைத் தொடர்ந்து தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களுக்கு மாநில செயலாளர் விக்னேஷ் கண்ணன் 5 கிலோ இலவச அரிசி வழங்கினார். இம்முகாமில் சுமார் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். உழவர்கரை மாவட்டம் சார்பாக பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் செயற்குழு கூட்டம் மூலக்குளம் பகுதியில் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்ட செயற்குழு கூட்டம் ரீனா மஹாலில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் நாகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் சாமிநாதன் மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். செயற்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் இயற்றப்பட்டது. அதில் வருகின்ற மழைக்காலத்திற்கு முன் அனைத்து நீர்நிலைகளிலும் ஆறு, குளம், ஏரி ஆகியவை தூர்வார வேண்டும் மற்றும் இலவச தடுப்பூசி மற்றும் தீபாவளி வரை உணவுப் பொருட்கள் வழங்கிய பாரத பிரதமர் அவருக்கு நன்றி தெரிவித்து பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மாநில துணைத் தலைவர்கள் அருள்முருகன், ரவிச்சந்திரன், முன்னாள் தலைவர் தாமோதரன் பலர் கலந்து கொண்டனர். பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. பெட்ரோல், டீசல் விலை உயர்வை கண்டித்து புதுச்சேரியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பாக பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் மற்றும் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளைச்சாவடி பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் வாயில் முன்பு வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு தலைமையில் கையெழுத்து இயக்கம் மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில தலைவர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். மேலும் மாநில பொதுச் செயலாளர் சிவசண்முகம் முன்னிலை வகித்தார். ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 264வது குருபூஜை விழாவையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோனின் 264வது குருபூஜை விழா மாவீரன் அழகு முத்துக்கோன் அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் மணிமாறன் தலைமையில் ராஜீவ்காந்தி அரசு குழந்தைகள் மற்றும் மகளிர் மருத்துவமனை எதிரே நடைபெற்றது. இதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அழகு முத்துக்கோன் திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜை செய்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம், முகக்கவசம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியினை துவங்கி வைத்தார். இதில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் சஞ்சீவி, காங்கிரஸ் பிரமுகர் பாசிங் மற்றும் ரவிமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மீண்டும் முக்கிய செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. வணக்கம்.